ஆக்சி ப்ளஸ் வெல்னஸ் சென்டர் அப்படிங்கிறது நான் வந்து யூடியூப் மூலிமா நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போது பார்த்தேன். பார்த்துட்டு அக்டோபர் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு சிட்டிங் பார்த்தேன், கேட்டுக்கிட்டேன். அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ராப்ளத்துக்குன்னா, எனக்கு கட் ப்ராப்ளம்னா சரியாக மோஷன் போகாது, ஜீரணம் ஆகாது, சாப்பிட்டா நெஞ்சரிக்கும், ஏப்பம் வரும். மோஷனுங்கிறது எனக்கு வந்து இவ்வளோ சாப்பிட்றோம், மோஷனே வரமாட்டேங்குதே என்னங்க. ஆனால் இதில் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து இது கொடுத்துருந்தாங்க, ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணலாம், அதெல்லாம் வயசு ஒரு இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டேன். ஒரு 2 இதுலேயே எனக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. கோலோன் ஹைட்ரோதெரப்பி கொடுத்தாங்க, வெறும் இனிமா 2 தடவை கொடுத்தாங்க. கோலோன் ஹைட்ரோதெரப்பிங்கிறது 2 தடவை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஐவியில் வந்து IV4 அதை எடுத்துக்கிட்டேன். அல்ட்ரா ரெட் ரைஸ் அதை அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓசோன் தெரப்பி வித் ஹைட்ரஜன் அதையும் எடுத்தேன். அக்குபஞ்சர் எடுத்தேன். எல்லாம் எடுத்து இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவ்வளோ இதுவாக இருக்கிறனால, பிரிஸ்காக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னாக்க, எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி போய் இப்போதைக்கு என்ன ஆகுதுனாக்க, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படுத்துட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் பெயின், இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளாவே எடுத்துக்கிட்டோமே அப்படின்ட்டு. இல்லை, இந்த ஆக்சி ப்ளஸ் வந்தது ஏதாவது தாய் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதுலேருந்தே வந்து எனக்கு ரொம்பவே இது. அதாவது ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்திரா காந்தி மேடம், அதுக்கப்புறம் டாக்டர் ஜெயலலிதா மேடம், அவங்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இப்போ யூடியூப்பில் டாக்டர் பிரியா மேடத்தை பார்க்குறேன் நான். எங்கெங்கேயோ போகிறாங்க, எங்கெங்கேயோ தனியாக அப்படியே போகிறாங்க. அவங்க போகிறதே பார்த்தா அந்த நடையே கெத்தாக இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்தேன் இப்போ யூடியூப்பில். அதுலேயே அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாவில் விஷ் பண்ணியிருக்கேன். +க்கு ராஜமாதான்னு போட்டிருக்கேன். அவங்களுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவங்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும். அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சிபி சாரும் ஹாப்பி பர்த்டே அவருக்கும். அவரும் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு அவர் சர்வீஸ் பண்ணணும். அவருடைய கைண்ட் ஸ்பீச் அண்ட் கன்சோலிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எனக்கு. அதனால நான் வந்து சாதாரணமாகவே நான் வந்து எல்லாரையுமே கன்சோல் பண்ணுறவர். அந்த கன்சோலன்ஸை விட இவங்ககிட்ட இன்னும் கன்சோலன்ஸ் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் இது இருக்குது. இந்த இந்த வந்து இவங்க கோயில் மாதிரி இந்த இதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு மேலே ஜாஸ்தியாக எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுது. அதனால் ரொம்ப பிடிச்சி இப்போ கும்பகோணம் போயிருந்தேன். 4 நாளைக்கு ஒரு கல்யாணம், ஒரு இதுக்காக போயிருந்தேன். எல்லாருக்கிட்டையும் சொன்னோடனே எல்லாருமே வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நம்பரை வாங்கிட்டாங்க. ஆனால் டாக்டர் சிபிகிட்ட தான் எல்லாரும் வாங்கிக்கிறேன்றாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்கன்னோ இல்லையா தெரியல. நான் கல்பாக்கத்துலேருந்து ஒருத்தவங்களை அனுப்பிச்சிருந்தேன். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன். அவங்கள வந்து நிற்க கூட முடியாது. அவங்க வந்து இப்போ என்னன்னாக்க ஃபிங்கர் மூவ்மெண்ட் பண்ணுறேன். நாங்கள் இன்றைக்கி அவங்கள பற்றி டாக்டர்கிட்ட கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாருன்னா, எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் மைண்டட். அதனால் டாக்டர்கிட்ட கேட்டோடனே அவங்க டெய்லி இங்கே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்க ரொம்ப தூரத்தில் கல்பாக்கத்தில் இருக்காங்க, அதனால தான் 3 வாரத்துக்கு ஒரு தடவை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லியே கூட வாங்கன்னு. ஏன்னா அவங்களுடைய சன் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கி வர முடியுமா பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு இதில் ஆக மொத்தம் வந்து அதான் நான் தாய் வீடுன்னு சொன்னதுனால எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்து அவங்கள எல்லாரையும் க்யூர் பண்ணி கொடுத்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த 83 வயசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.